ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டரி ஆயுர்வேதம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த்தங்காயில் உள்ள பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம இங்கிலீஷில் கிரீன் சிட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த நார்த்தங்காயை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய ரத்தத்தை நல்லாவே சுத்தகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நார்த்தங்காயை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய வயிற்றில் உள்ள புழுக்களையுமே அழிக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதை ப்ரெக்னென்சி லேடிஸ் எடுத்துக்கும் போது இதை நம்ம ஜூஸாக எடுத்துகிட்டு அதில் தேன் கலந்து நம்ம குடிக்கும் போது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ப்ரெக்னென்சியாக இருக்க லேடிஸ் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது பயங்கரமான குளிர்ச்சியும் கூட. அதனால் உடல் சூட்டை நல்லாவே தணிக்குங்க இந்த நார்த்தங்காய் பழம். இதை நம்ம காயாக இருக்கும் போதும் பயன்படுத்தலாம், பழமாக இருக்கும் போதும் பயன்படுத்தலாம். இந்த பழம் பார்த்திங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு பழம்தாங்க இந்த நார்த்தங்காய் பழம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய போதி தர்மர் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு இந்த மரத்தை அறிமுகம் படுத்தி தந்ததாகவும் சில ஆர்டிகல்ஸில் சொல்லப்படுது. நேச்சுரலாகவே இந்த நார்த்தங்காய் பழத்தில் விட்டமின் B3 ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வைட்டமின் B3னால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நமக்கு அதிகமாக வரும். அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நார்த்தங்காய் பழம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது என்னென்னு தானே பார்க்குறீங்க, இது வேற ஒன்றும் இல்லைங்க. இது நம்மளுடைய கவிஷ்கூர் கிச்சன் சேனலில் ஆல்ரெடி நம்ம எப்படி நார்த்தங்காயில் ஊறுகாய் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் உள்ள சில கிளிப்ஸ் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஊறுகாவாக தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இதை நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸாகவும் இதை நம்ம மேக் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இதை நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம லெமன் ரைஸ்லாம் செய்கிறோம்ல, அதுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம இந்த நார்த்தங்காய் பழத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெமனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி நார்த்தங்காயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நார்த்தங்காய் பழத்தில் பார்த்திங்கன்னா செலீனியம் அப்படின்ற ஒரு சத்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க. இந்த செலீனியம் அப்படின்ற இந்த சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் வரும், அது மட்டும் இல்லாமல் கேன்சரும் கூட வருங்க. இந்த செலீனியம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த செலீனியம் அப்படின்ற இந்த சத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் விட்டமின் C பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க. இந்த விட்டமின் C நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு கோல்டு, காஃப், அதாவது இருமல், சளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வராமலையும் தடுக்கும், இருந்தாலும் அதை குணப்படுத்திவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டயட்ரி ஃபைபர் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தையுமே சரி பண்ணுங்க. இந்த நார்த்தங்காய் பழத்தில் விட்டமின் B1 அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா லேட்டாக பேசுவாங்க. அதாவது 2 வயசு ஆகியும் இன்னுமே பேசாமல் இருப்பாங்கள்ல, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நார்த்தங்காய் பழம் ஒரு சூப்பரான ஒரு ரெமடி அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, இதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த நார்த்தங்காய் பழத்தை ஜூஸ் ஆக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தேன் கலந்துட்டு அதை ஒரு 5 ml மட்டும் கொடுங்க. இந்த நார்த்தங்காய் பழத்தில் பார்த்திங்கன்னா ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திங்க. ஸோ இதில் ஜிங்க் இருக்கிறதுனால வளர குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா இது கான்சன்ட்ரேஷன் பவரையும் மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நார்த்தங்காய் பழம். இந்த நார்த்தங்காய் பழம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால இப்போ வர ரீசெண்டாக வைரஸ் ஃபீவர் எல்லாத்தையுமே தடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது கொலஸ்ட்ராலையும் பிபியையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இது வாய் துர்நாற்றத்தையும் கூட அறவே நீக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது சிறுநீரக பிரச்சனை, அப்புறம் வயிற்றுப்புண்ணு, வாதம், பித்தம், வயிற்று வலி, அஜீரண கோளாறு, எலும்பையுமே வலுவாக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை நல்லாவே தணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நார்த்தங்காய் பழம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம இந்த பழத்தை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தாலோ அல்லது இந்த பழத்துடைய தோலை நல்லா வெயிலில் காய வச்சு அதை அரைச்சி நம்ம ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணாலும் நமக்கு பொடுகு அப்படின்ற அந்த பிரச்சனையே வராதுங்க. ஏன்னா அவ்வளவு பவர் இருக்குங்க இந்த பழத்துக்கு. கூடவே இந்த பெயின் தொல்லையும் இருக்காது. இந்த நார்த்தங்காய் பழத்துடைய மரம் இருக்குல்ல, இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆயுட்காலம் வந்து 100 ஆண்டுகளுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுதுங்க. அதனால் இந்த பழத்தில் உள்ள விதையை நீங்கள் வந்து வீணாக்காமல் எங்கேயாவது மண்ணில் போட்டு வைங்க. ஒருவேளை இது நமக்கு பயன்படலை அப்படின்னாலும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இது கண்டிப்பாக பயன்படும். இந்த நார்த்தங்காய் மரத்துடைய எல்லா பகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இந்த நார்த்தங்காய் மரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் இதை நம்ம அழியாமல் பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை நம்ம ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா அதில் உள்ள தோல் இருக்கும்ல, அது எதுக்கு தெரியுமா பயன்படும்? இந்த காலகட்டத்தில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி தாங்க. இப்படிப்பட்ட இந்த மூட்டு வலியவே சரி பண்ணுங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த தோலை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணும் போது அதுலேருந்து ஒரு ஆயில் மாதிரி வருங்க. அந்த ஆயிலை நம்ம வலி இருக்க இடத்துல நம்ம நல்லா தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வலி நிவாரணியாகவுமே இருக்குங்க இந்த தோல். அந்த காலத்துலலாம் வந்து இதை தான் வந்து வலி நிவாரணியாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதாங்க நம்மளுடைய நாகரிகம் வளர வளர இதெல்லாம் மறந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களை இந்த வீடியோ வியக்க வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம பொதுவாக நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஒவ்வொரு ஊருங்களுக்கும் தகுந்த மாதிரி இதோடைய பேரும் மாறுபடுதுங்க. ஒரு சில ஊரில் இதை வந்து கொழும்பு சமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச நார்த்தங்காய் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிவிட்டேன். நான் சப்போஸ் வந்து நான் வேறு ஏதாவது சொல்லலை இதை பற்றி அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.